ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ராமஸ் ஹர்சுவை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ரொம்பவே குயிக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு குலோப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சிரப்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து ரொம்பவே சின்ன டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப சின்ன கப்பில் 1 கப் இல்லைன்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே அளவு சமமாக 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் வந்து 2 ஏலக்காய் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு அந்த வாசனை ஃப்ளேவர் வந்து இருக்கும். ஏலக்காய் தூள் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து சேர்த்து அந்த சுகர் கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம வந்து ப்ரெட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 4 ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன். 4 ப்ரெட்டு நீங்கள் ப்ரௌன் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம், ஒயிட் ப்ரெட்டும் எடுத்துக்கலாம். இதை வந்து அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மீதம் இருக்கிற அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கி போடாதீங்க. அதை எடுத்து நீங்கள் ஒரு டப்பர்வேரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் ரெசிபி அதை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு வந்து பக்குவம்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த சிரப் வந்து ஸ்டிக்கியாக இருக்கணும். உங்கள் கையில் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கையில் ஒட்டணும். அந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்தப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பக்குவம் வந்துருச்சு. நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஓரம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து பிச்சு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அடிச்சும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பொடி பண்ணியும் நீங்கள் பவுலில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பால், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இது நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்தில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ஒரே டைம் பால் சேர்த்துறாதீங்க. அது வந்து ரொம்ப குலைவாயிடும். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக அந்த தண்ணியாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது மைதா மாவு சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உங்களால் பிசைய முடியலன்னா மிக்சியில் போட்டு கூட கொஞ்சோண்டு பால் சேர்த்து அடித்து இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ரொம்பவே கம்மியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்ல பிசைஞ்சு ஒரு பால் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து குலோப் ஜாமுன் மாவு மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் கொண்டு வந்துடலாம். இது அப்படியே நம்ம உருட்டி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, ரவுண்டாகவோ இல்லைனா பட்டன் ஷேப், எந்த ஸ்கொயர், ஹார்ட், எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. நான் வந்து பட்டன் ஷேப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப மிதமான தீயில தான் இருக்கணும். ஸோ ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்கிற இந்த பிரெட் பால்ஸை சேர்த்து நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. ஸோ திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்தீங்க, இதுதான் கலர், கரெக்டான கலர். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். வெளியே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நிறைய நேரம் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஆகிடும். இல்லை கிறிஸ்பியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். இந்த பிரெட் பால்ஸ் போடுறதுக்கு முன்னாடி சுகர் சிரப் வந்து கொஞ்சம் வந்து ஹாட்டாக இருக்கணும். சிரப் வந்து ஆறி போயிடுச்சுன்னா ஒரு தடவை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரெட் பால்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. மொத்தமே 10 நிமிஷம் தான் தேவைப்படும் உங்களுக்கு. 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஸ்வீட், இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம்.
ஸோ 2 பக்கமும் நல்லா சுகர் சிரப்பில் நல்லா பெரட்டி விட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இதை நம்ம நல்லா ஊறின பிறகு நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நல்ல ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பொடிச்ச பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா பிஸ்தா பருப்பு இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா அது ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நான் புதுசாக நியூ வீடியோஸ் போட முடியும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் பார்க்காமே இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் மை சேனல், சப்போர்ட் மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.